எம்ஆர்ஐன்னு ஒன்று எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் பெயின் ஆக்சுவலாகவே இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, உங்கள் பிரச்சனை நீங்களே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. நிறைய நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீக் ஒரு கன்சல்டேஷன் பார்த்தேன். இந்த வீடியோ பார்த்தேன்னா நீங்களே அட் தி எண்டில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அப்பா இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு. 3 months முன்னாடி காலில் அடிபட்டிருக்கு, எம்ஆர்ஐ எடுத்திருக்காரு. என்ன வந்திருக்குன்னா வெர்டிக்கல் ஹரிசாண்டல் காம்ப்ளெக்ஸ் டேர் ஆஃப் போஸ்டீரியர் ஹார்ன் ஆஃப் லேட்டரல் மெனிஸ்கஸ், அப்புறம் ஃபுல் திக்னஸ் டேர் ஆஃப் ஏசிஎல்னு வந்துருச்சு. ஸோ என்னடா 2 லிகமெண்ட்டு, அது மெனிஸ்கஸில் வேறு காம்ப்ளெக்ஸு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் போட்டிருக்கு. ஏசிஎல்னா மட்டும் கூட நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நான் சர்ஜரிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட் பெருசாக இல்லை. சரி ஓகே, சர்ஜரி பண்ண கன்வின்ஸ் பண்ணி சர்ஜரி பண்ண போயாச்சு. சர்ஜரி பண்ணுறதுக்கு ஆர்த்தோஸ்கோப்பிக்காக டாக்டர் உள்ளே போகும்போது என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஏசிஎல் மட்டும்தான் ரப்ச்சர் ஆயிருக்கு. ஏசிஎல் மட்டும் ஹாம்ஸ்ட்ரிங் கிராஃப்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மெனிஸ்கஸ் நல்லா இருக்குன்னு மெனிஸ்கஸை சர்ஜரியே பண்ணாமல் விட்டாங்க. பட் இந்த பேஷண்ட் ஒருவேளை எம்ஆர்ஐயில் மெனிஸ்கஸ் நார்மல்னு வந்துருந்துச்சுன்னா சர்ஜரிக்கே போகாமல் இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குல்ல. மன உளைச்சல் காலாக இருக்க மாட்டார்ல, யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நிறைய நேரங்களில் நான் சொல்லுவேன், டயக்னோஸ்டிக் ஆர்த்ரோஸ்கோப்பி, அதாவது சர்ஜரிக்கு உள்ளே போகும்போது அந்த ஆர்த்ரோஸ்கோப்பி கேமரா வச்சு உள்ளே போய் உண்மையிலேயே பார்க்கும் பொழுது தான் 100% என்ன இருக்குது நம்ம கால்குள்ளன்னு நமக்கு தெரியும். எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு அதுக்குன்னு 100% தப்புன்னு சொல்ல வரல, கிளினிக்கலாக கோரிலேட் பண்ணி அசஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு கிளியர் கட் எக்ஸாம்பிள். சர்ஜரி போயிட்டு உனக்கு ஒன்றும் இல்லைப்பான்னு விட்டுட்டாங்க. ஒருவேளை இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அவர் சர்ஜரியாக சூஸ் பண்ணாமல் இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. ப்ராக்டிக்கலாக இப்படி தான் இருக்கும். நிறைய பேஷண்ட் கூட இங்கே நான் செக் பண்ணும்போது இப்போ குதிக்க சொல்கிறேன், ஏசிஎல் இருக்கா, ஏசிஎல் எந்த அளவுக்கு இருக்குன்னு குதிக்க சொல்கிறேன், ஒரு ஸ்குவாட் பண்ண சொல்கிறேன். சார் ஏதோ ஆயிருமோன்னு பயப்படுறீங்க. அதே எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ண சொன்னால் பண்ணியிருப்பீங்க, எம்ஆர்ஐக்கு அப்புறம் பயப்படுறீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. நான் இன்னும் தெளிவாக எம்ஆர்ஐ எப்படி இருக்கும், எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். வேணா அதை போய் பாருங்கள். ஜஸ்ட் ஃபார் யுவர் எஜுகேஷன்.